Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 226 thermodynamics லெசனில் இருக்கிற கொஸ்டின் நம்பர் 65 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்து என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷன் ferric oxide Fe2O3 plus 3CO that is carbon monoxide gives 2 Fe ion plus 3 carbon dioxide. Okay, so இந்த டேட்டா கீழே இருக்கிற இந்த டேட்டாவிலேருந்து எனக்கு வந்து இந்த ரியாக்ஷனுக்கான என்தால்பி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்தால்பி அப்படிங்கிறது டெல்டா ஹெச். ஓகேவா? ஸோ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கும்போது எவ்வளோ ஹீட் வெளில போகுது அல்லது எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்தால்பி சேஞ்ச் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நார்மலாக 2Fe ப்ளஸ் 3/2O2 gives Fe2O3. ஸோ அதோட வந்து சேஞ்ச் இன் என்தால்பி வந்து -741 கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஆக்சிஜன் gives கார்பன் மோனாக்சைட், அதோட டெல்டா ஹெச்சோட வேல்யூ -137 கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு, அதோட டெல்டா ஹெச்சோட வேல்யூ -394.5 கிலோஜூல்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷனுக்கான என்தால்பி சேஞ்ச் தான் கேட்குறாங்க. இப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கிளியராக நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவெலாம் எழுதிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் எழுதிக்கலாம். டெல்டா தட் இஸ் டெல்டா ஹெச்ஆர் தான் கேட்குறாங்க. என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அதுதான் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சமேஷன் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபார்ம் ஆகும்போது இப்போது இதில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கான என்தால்பி, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுறது, கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ ஃபார்ம் ஆகும்போது எனக்கு நடக்கிற வந்து என்தால்பி சேஞ்ச் தான், அதாவது டெல்டா ஹெச்எஃப் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் வந்து ரியாக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப், ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சமேஷன் ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் தி ரியாக்டன்ட் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல்டா ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு இது கிடைக்குது. அப்போ 2 இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் எஃப்இ ப்ளஸ் 3 இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ராடக்ட் எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ் ஆஃப், அடுத்தது என்ன எழுதணும்? ரியாக்டன்ட்னா இதுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 1 இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் Fe2O3 ப்ளஸ் 3 இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது நமக்கு ஏற்கனவே எல்லா வேல்யூஸுமே இருக்குது, அதை போட்டு சும்மா சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெல்டா ஹெச்ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எஃப்இ அப்படிங்கிறது வந்து லைக் அது வந்து தனியாக இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மெட்டல். கரெக்டாக? ஸோ தனியாக இருக்கிறதுனால நம்ம அது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி வரும். ஸோ தனியாக எடுக்கும்போது நம்ம 0ன்னு எடுத்துக்கலான்னு. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே 0ன்னு மாறிடும். ப்ளஸ் 3 இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா -394.5ங்கிறது. ஸோ 3 இன்ட்டு -394.5. அடுத்தது மைனஸ், இங்கே இருக்கிற மைனஸ் போட்டாச்சு. டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் Fe2O3 அப்படின்னு சொல்லும்போது Fe2O3யோட டெல்டா ஹெச்எஃபோட வேல்யூ என்னது? -741. ஸோ -741 ப்ளஸ் 3 இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடோட வேல்யூ என்னது? -137. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸை நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 394.5 இன்ட்டு 3ன்னு சொல்லும்போது 5 3s are 15 1, 4 3s are 12 13 1, 9 3s are 27 28 2, 3 3s are 9 10 11 வரும். ஸோ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது எனக்கு 1183.5 வரும். ஸோ நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது, அதனால் நெகட்டிவ் சிம்பிள் இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற மைனஸை நான் இங்கே வந்து மைனஸ்ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆக்சுவலி இந்த டேர்மை வந்து நான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 137 இன்ட்டு 3ன்னு பார்க்கும்போது 7 3s are 21 2, 3 3s are 9 10 11 1, 3 1s are 3 4 வருது. ஓகே, ஸோ -411ன்னு வரும். ஏன்னா -137 இன்ட்டு 3ன்னு சொல்லும்போது அடுத்தது -741 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் பண்ணலாமா?
ப்ளஸ் பண்ணும்போது 7, 8, 9, 10, 11 வரும். பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? -1152 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்னால் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, இப்போது இதை நம்ம பண்ணலாமா? இந்த இடத்துல வந்து எனக்கு 1183.5ன்னு இருக்குது. இன்னொரு இது 1152ங்கிறது இருக்குது. மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வரும். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3ன்றது வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் பார்க்கும்போது மைனஸ்னு வருது. ஸோ -31.5 kJ/mol அப்படிங்கிறதா வந்து இந்த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன். நமக்கு வந்து ஃபார்மேஷன் இருக்குது. ஓகேவா, இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தட். எனக்கு ஃபார்ம் ஆகும்போது சேஞ்ச் இன் என்தால்பியோட வேல்யூ இருக்குது. அதிலிருந்து இந்த டோட்டல் ரியாக்ஷனுக்குமே சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம கரெக்டாக அந்த வேல்யூஸ் எடுத்து அந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அதெல்லாமே நம்ம எடுத்து கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் இந்த சம் போடும்போது. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.